ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். குழந்தை செல்வம் என்பது எல்லா செல்வத்தையும் விட மேலானது என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. ஒவ்வொரு குழந்தையின் பிறப்பும் ஒரு அற்புதம் தாங்க. கர்ப்பத்தில் இருக்கும் ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கு ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு கிரகம் காரணமாகுது. அதை பற்றி இன்னைக்கு தெளிவாக பார்க்கலாம். முதல் மாதத்தில் ஆண் மற்றும் பெண் அணுக்கள் ஒன்றிணைந்து உடம்பில் ரசாயன மாற்றம் அடையுதுங்க. இந்த ரசாயன மாற்றத்திற்கு சுக்கிரன் தான் காரணம். ஆகையால் முதல் மாத கருவளர்ச்சிக்கு அதிபதி சுக்கிரன். இரண்டாவது மாதத்தில் இணைந்த அந்த உயிரணுக்கள் விண்டமாக உருவெடுக்குது. இந்த உருமாற்றத்திற்கு செவ்வாய் தான் காரணம். எனவே இரண்டாவது மாத கருவிற்கு செவ்வாய் தான் அதிபதி ஆகிறாருங்க. மூன்றாவது மாதத்தில் குழந்தையின் கை, கால்கள் போன்ற முக்கிய உறுப்புகள் உருவாக தொடங்குது. இந்த உறுப்பு வளர்ச்சிக்கு குரு பகவான் தான் காரணமாகிறாரு. இதனால மூன்றாவது மாத கருவின் அதிபதி குருங்க. நான்காவது மாதத்தில் குழந்தையின் எலும்புகள் மற்றும் நரம்பு மண்டலங்கள் உருவாக ஆரம்பிக்குது. இதற்கு சூரியன் தான் காரணம். எனவே நான்காவது மாத கருவளர்ச்சிக்கு சூரியன் அதிபதி ஆகிறாரு. ஐந்தாவது மாதத்தில் குழந்தையின் தோல் மற்றும் நுண்ணிய நரம்புகள் உருவாகுது. இதற்கு சந்திரன் அதிபதி. ஆகையால் ஐந்தாவது மாத கருவின் வளர்ச்சிக்கு சந்திரன் தான் காரணமாக இருக்கிறாருங்க. ஆறாவது மாதத்தில் குழந்தையின் முடி, நகம் மற்றும் உடல் அங்கங்கள் முழுமையாக உருவாகுது. இந்த வளர்ச்சிக்கு சனி பகவான் தான் பொறுப்பு. எனவே ஆறாவது மாத கருவின் அதிபதி சனிங்க. ஏழாவது மாதத்தில் குழந்தையின் பிராண இயக்கம் மற்றும் ஜீவ இயக்கம் உருவாகுது. அதாவது குழந்தை சுவாசிக்கவும் உயிரோட்டத்துடனும் இருக்க ஆரம்பிக்குது. இதற்கு புதன் காரணமாகிறாருங்க. ஆகையால் ஏழாவது மாத கருவின் அதிபதி புதன். எட்டாவது மாதத்தில் சிசுவின் முழு வடிவம் உருவாகுதுங்க. இந்த மாத கருவிற்கு லக்னாதிபதி தான் காரணமாகிறாரு. இவரைத்தான் நாம உயிர்காரகன் அப்படின்னு சொல்றோம். ஒன்பதாவது மாதத்தில் சிசு முழு வளர்ச்சியை அடைந்து விடுதுங்க. இதற்கு மீண்டும் சந்திரன் தான் காரணமாகிறாரு. அதனால தான் சந்திரனை நாம் உடல் காரகன் அப்படின்னு சொல்றோம். 10வது மாதத்தில் முழு வளர்ச்சி அடைந்த சிசு பூமியில் பிறப்பை அடைகிறதுங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாங்க. நாம் ஒவ்வொரு மாத கருவளர்ச்சிக்கும் காரணமான கிரகங்களை பத்தி பார்த்தோம். எந்த மாதத்தில் கிரக அமைப்பு சரியாக இல்லையோ அல்லது கிரகணம் ஏற்படுகிறதோ அந்த மாதத்துக்குரிய கிரகத்தின் காரக உறுப்புகள் பாதிக்கப்படலாம் என்று ஜோதிடம் சொல்லுதுங்க. உதாரணமா ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு 6வது மாதத்தில் கிரகணம் ஏற்பட்டால் அந்த மாதத்துக்குரிய கிரகம் சனி என்பதால் சனியின் காரக உறுப்புகளான முடி, நகம் அல்லது வேறு சில அங்கங்களில் குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இது ஜோதிட ரீதியான ஒரு அனுபவ உண்மை. பொதுவா கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் நான் சொல்லியபடி ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்துக்குரிய கிரகங்களை வழிபட்டால் குழந்தை நல்ல ஆரோக்கியமாகவும் அழகாகவும் பிறக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதேனும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.